ஒரு லேப் வந்து ஐசோலேட்டடாக ரன் பை டெக்னீஷியன்ஸ்னால் என்னோட பர்சனல் சஜஷன் என்னென்னா டோன்ட் டூ த டெஸ்ட் தேர். ஏன்னா இந்த டிஎம்எல்டி டெக்னீஷியன்ஸோட குவாலிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10th or +2 முடிச்சுட்டு ஒரு 2 year கோர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாடி டிசீஸை பற்றியோ இல்லை ஃபங்க்ஷன் பற்றியோ எதுவுமே தெரியாது. ஸோ மெக்கானிக்கலாக அவங்க ட்ரெயின் டு டூ த டெஸ்ட், அவ்வளோதான். அவங்களுக்கு டெஸ்ட் ரெக்வஸ்ட் அனுப்புறத பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் வரைக்கும் ஆல் த டாக்டர்ஸ். ஸோ ஐ எம் ஒண்டரிங் ஹவு தே பிலீவ் தியர் ரிப்போர்ட்ஸ் இஃப் they are not supervised by doctors. So இந்த ஹாஸ்பிட்டலில் 3 டிபார்ட்மெண்ட்க்கும் செப்பரேட்டாக we are available, doctors are available. ஸோ எங்களுடைய கண்ட்ரோலில் தான் டெக்னீஷியன்ஸ் ஆர் டெஸ்டிங். ஸோ நாங்கள் வந்து கோரிலேட் பண்ணுறோம் whether technicians are doing the test correctly, whether the equipment is functioning properly. அதையும் மீறி abnormal report இருந்ததுன்னா we are correlating this with the clinical diagnosis. So one thing I want to stress our hospital doctors that we are not seeing the patients, we are testing the samples. ஸோ இது வந்து இன்னும் அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா கிளினிக்கல் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ஸோ அதை வச்சு இங்கே ஏன்னா ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஆர் இண்டிபெண்ட்லி நாட் டூயிங் ஹியர். ஸோ அவங்களுக்கு பின்னாடி வந்து ஆல் தி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் வி ஆர் ஹியர். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளினிக்கல் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணனா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு இன்டர்பிரட் த ஃபைண்டிங்ஸ் and give accurate report. இது வந்து இன்டைரக்டா நாங்க பேஷண்ட்க்கு செய்யற சர்வீஸ் by helping the doctors to arrive at a correct diagnosis. So lab run by doctors is a good one. வெறும் டிஎம்எல்டி டெக்னீஷியன்ஸை மட்டும் நம்பி அனுப்புறதுங்கிறது ஸோ எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே சம் டெக்னீஷியன்ஸ் வில் give the report without doing the test. So because they don't know the reality and responsibility and the role of the report. ஏன்னா ஒரு ரிப்போர்ட் அப்நார்மல்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலாக அந்த பேஷண்ட் ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் டெக்னீஷியன்ஸ்க்கு இருக்காது. பட் டாக்டர்ஸ் ஆர் ஹேவிங் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம். ஓகே, பட் நம்ம ஹாஸ்பிட்டலில் வி ஆர் மேக்கிங் தம் டு ரியலைஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அது பெரிய ப்ளஸ் நான் அகைன் சொல்லிக்க விரும்புகிறேன். பட் வெறுமனே ஒரு டிஎம்எல்டி டெக்னீஷியன்ஸ் மட்டும் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் ஐடியல் டு சென்ட் த சாம்பிள் ஃபார் ரிப்போர்ட்டிங் டு த லேப். ஒன்று இன்னொன்று ப்ளீஸ் ப்ரொவைட் த கிளினிக்கல் ஹிஸ்ட்ரி ஸோ தட் கோரிலேட் த ஹிஸ்ட்ரி வித் த ஃபைண்டிங்ஸ் டு கிவ் அ அக்யூரேட் ரிப்போர்ட். ப்ரெசிஷன் அப்படிங்கிறது ரிப்பீட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு டெஸ்ட் நான் பண்ணுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு அதே சாம்பிளில் பண்ணுறேன், கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு டெஸ்ட் பண்ணுறேன் மிஷினில், இன்னொரு பர்சன் பண்ணுறாங்க, கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ இந்த சாம்பிள் இப்போ ஒரு சாம்பிளில் பண்ணுறேன், லேட்டராக ஒரு சாம்பிள் எடுத்து பண்ணுறேன், கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஸோ த அக்செப்டபிள் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பேராமீட்டர்ஸ்க்கும் இப்போ சாம்பிள் டிஃப்ரெண்ட் சாம்பிளில் பண்ணுறோன்னா இட்ஸ் மூவிங் ரன்னிங் பிளட்டு, பயோகெமிக்கல் சேஞ்சஸ் பாடியில் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை பொறுத்து லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்க தான் செய்யும். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் படி அக்செப்டபிள் வேரியேஷன்ஸ்னு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிளேட்லெட் கவுண்ட்டுன்னு எடுத்தீங்கன்னா இங்கே 40,000 இருக்குது, வெளியே பண்ணோம் 60,000 இருக்குது. அப்போ தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அக்செப்டபிள் ஸ்டாண்டர்டே 20,000 to 25,000 வேரியேஷன், இன்டர்பர்சனல் வேரியேஷன், இன்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வேரியேஷன் அண்ட் மெத்தடாலஜி வேரியேஷன், இட் இஸ் அக்செப்டபிள். பட் நார்மலா அப்நார்மல் நார்மலா அப்படி இருந்தா வேணா வி கேன் டவுட். மற்றபடி பேராமீட்டர்ஸ்ல சம் வேரியேஷன், சம் டிகிரி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியேஷன் இன்டர்நேஷனல் யூனிவர்சல் ஸ்டாண்டர்டா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதை வச்சு வி ஷுடன்ட் பிளேம் த லேப். ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சாம்பிள் கலெக்ஷன் டெக்னிக்லேயே தெர் ஆர் சோ மெனி எரர்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கலெக்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. ஸோ
ஸோ பிளேட்லெட்ஸ் ஆர் ஸோ சென்சிட்டிவ். ஸோ மைன்யூட் அக்ரிகேஷன் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த சாம்பிள் எடுத்து நான் வந்து ஆட்டோமேட்டிக் அனலைஸில் ரன் பண்ணும்போது தட் மைக்ரோ கிளாட்ஸ் வில் நாட் பி கவுண்டட் பை த மெஷின். பிளேட்லெட் வேல்யூ லோவாக காட்டும். So in spite of all these errors, and after correlating the clinical details, we are releasing the report. So அதனால collection error minimize பண்றதுக்கும் we are training the technicians to get quality sample. அப்புறம் testing department technicians are also trained that what are all the samples can be tested, what are the samples should be rejected to give accurate report. அதுக்கும் நம்ம technicians trained இருக்காங்க. So our concept accurate report, அதுக்கு என்ன, there are so many obstacles, errors எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நாங்கள் பீரியாடிக்கலாக செக் பண்ணிட்டு இருக்கோம். And variations among the labs, certain amount is acceptable international standard படி. So normal, abnormal, abnormal, normalனா வேணா we can doubt and we can repeat the test in case of doubt. Errors in so many in the process stepsல can occur at any time, but most for possible நம்ம வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் we are taking steps. கம்ப்யூட்டரைஸ்டு லேபோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் எரர்ஸ் இஸ் அவாய்டட். அது ஒன்று. ஏன்னா இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு 12 கிராம் ஹீமோக்ளோபின் இருக்கும், அங்கே போய் அப்டேட் பண்ணும்போது 21 கிராம்னு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் கேஜில் ஹியூமன் எரர் டியூ டு த பிப்பட்டிங் எரரோ இல்லைன்னா இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் எரர் எல்லாமே அவாய்ட் ஆகும். ஸோ அக்யூரசி ஓகேன்னு சொல்லலாம். ஆட்டோமேட்டட் சிஸ்டம் அப்படின்னா ஹைஃபை ஓகேன்னு சொல்லலாம். பட் there should be a person behind that to check all those things, to have a control over that. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் மேலே there should be a doctor behind all those things. Then only we can rely their report. Fully automated, fully computerized, without persons, we cannot rely. ஏன்னா machine can do mistakes due to temperature, atmosphere variation. So minute block இருந்தாலும் it can give false report. So there should be a doctor behind that to correlate the report with the clinical findings. So then only you can rely. So without doctors, without person, we cannot rely the machines to assess the human being's body function. That's my opinion. ஆதிபராசக்தி மருத்துவமனை, அம்மாவின் அரவணைப்பு.